Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும் மோட்டிவேஷனலாவும் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லிவிங் ரூம் நான் ரொம்ப நாளா மேக் ஓவர் பண்ணவே இல்ல. ரொம்ப கிளம்ஸியா இருக்கு. பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா மாறி மாறி வச்சிட்டு ஆர்கனைஸ்டாவே இல்ல. சோ தமிழ் வருஷ பிறப்புக்காக நான் க்ளீன் பண்ண போறேன். இந்த டைம்ல நான் வந்து சின்னதா ஒரு மேக் ஓவர் கூட பண்ண போறேன். கண்டிப்பா அது உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வீடு ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த டஸ்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காலா பிராண்டோடது ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 205 ருபீஸ். ரொம்ப ரீசனபிளான ரேட்டாக தான் இருக்குது. இதனோட பைப்பு வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. நம்ம வந்து கீழே ஃப்ளோரில் நின்றுக்கிட்டே வந்து சீலிங்கில் க்ளீன் பண்ண முடியும். ஸ்டூலெல்லாம் எதுவும் தேவைப்படாது. அதே மாதிரி இந்த ப்ரஷ் பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி தின்னாக இருக்கிறனால நம்மளால் ஈஸியாக வந்து எல்லா இடத்துலையுமே க்ளீன் பண்ண முடியுது. ஈவன் டியூப்லைட் பேக் சைடு எல்லாமே நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியும். ஃபோட்டோ ஃப்ரேம் பின்னாடியெல்லாம் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ப்ரஷ்னுடைய லென்த்தில் வேரியேஷன் இருக்கிறனால கார்னர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே நமக்கு இது வந்து ஈஸியாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கார்னர்லலாம் க்ளீன் பண்ணணும்னா அது டஸ்டிங் வந்து சீக்கிரமாக போகாது. இது வந்து அப்படி இல்லை, ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணும். இப்போ பாருங்கள் இந்த டியூப்லைட் பேக் சைடில் எல்லாமே வந்து நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்மளால் க்ளீன் பண்ண முடியுது. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதனுடைய சைடில் பேக் சைடில் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறனால லைட்லலாம் க்ளீன் பண்ணும்போது அந்த பல்பெல்லாம் எதுவுமே வந்து ஷேக் பண்ணுறது இல்லை. டீப் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபேன் க்ளீன் பண்ணணும், சீலிங் க்ளீன் பண்ணணும், அதே மாதிரி டோர், விண்டோ, ஃப்ளோர் மேட் இது எல்லாமே கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் கொஞ்ச நாளைக்காவது வந்து டஸ்ட் ஃப்ரீயாக இருக்க முடியும். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திங்ஸும் நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். பார்க்கலாம். டோருக்கு பக்கத்தில் இருக்கிற வாலில் கிளாக்கும் அதுக்கு கீழே வந்து ஒரு டிஐஒயும் நான் வச்சுருக்கேன். அது அந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்குது. டோருக்கு பக்கத்துலேயே நான் வந்து இந்த மாதிரி ஷோ பீஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அது வச்சுருக்கிறது வந்து தீவான் மேலே தான் நான் வச்சுருக்கேன். சம்மர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் தீவான் யூஸ் பண்ண மாட்டோம். ஈவன் சோஃபாலேயே உட்காரக்கே பிடிக்காது, ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தீவான் வந்து சம்மர் சீசன் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி எடுத்து நிறுத்தி வச்சுட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணும்போது அது வந்து ரூமுக்கு ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நமக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். இந்த மாதிரி மேக் ஓவர்லாம் நம்ம பண்ணும்போது எந்த ரூமில் பண்ணாலுமே பொருளில் வந்து எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது கரெக்டாக வச்சோம்னா தான் அது பார்க்குறதுக்கு நல்லா ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கும். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே கண்டிப்பாக நான் வந்து சோஃபா குஷன் கவர் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இதுக்கு வந்து ஆஃப் ஒயிட் கலர் தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப டார்க் கலர் நான் போட மாட்டேன் சம்மர் சீசன் போது. இங்கே வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கேயும் ஒரு கர்டன் மாதிரி போட்டுட்டேன். அந்த மாதிரி போடவும் பார்க்குறக்கு அதுவும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. பெட்ரூம்லேருந்து பார்க்கும்போது ஹால் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா திங்ஸுமே நான் வச்சுருக்கேன். அது ஆர்கனைஸ்டாக வைக்கும்போது நமக்கு நல்லா நிறைய இடம் இருக்கிற மாதிரியும் இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. சம்மர் சீசன் வந்துருச்சுனாவே நான் வந்து பெட் ஸ்ப்ரெட் ஆகட்டும், பில்லோ கவர், சோஃபாவுடைய குஷன் கவர், அப்புறம் கர்டைன், விண்டோ கர்டைன், டோர் கர்டைன் ரெண்டுமே வந்து நான் லைட் கலரில் தான் நான் போடுவேன். ஏன்னா டார்க் கலராக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அழுக்காகும். நிறையா சம்மரில் வந்து நிறையா அழுக்கு ஃபார்ம் ஆகும். அது நமக்கு தெரியாது. அதுக்காகவே நான் வந்து லைட் கலர் தான் போடுவேன். அந்த மாதிரி போடும்போது நம்ம அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மெயின் டோர்ட்டு பார்க்கும்போது ஹால் வந்து இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. லிவிங் ரூம் அப்படின்னாவே மேக்ஸிமம் பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற மாதிரி திங்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். அது வந்து நமக்கும் சரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். இது பாருங்கள், ஈச் 15 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே லோக்கலில் ஒரு ஷாப்பில் நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி வுட்டில் செஞ்ச திங்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா வுட்டு கலர் ஆகட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் சேஃபாகவே வச்சுருப்பேன். புத்தாக்கு கீழே வச்சுருக்கேன் இல்லையா பிளேட்டு, அது கூட வந்து கிஃப்டாக வந்தது தான். ஸ்வீட் பாக்ஸ்க்கு கீழே இருந்த பிளேட் அது ரொம்ப அழகாக இருக்கும், மெட்டல் மாதிரியே இருக்கும். அதையும் வந்து இந்த மாதிரி ஷோ பீஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வீணை. இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 150 ருபீஸ். ரொம்ப அழகாக இருக்குது, டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க, வுட்டில் தான் செஞ்சுருக்காங்க. இது கூட இந்த மாதிரி ஷோ பீஸ் எல்லாம் எல்லா இடத்துக்குமே நல்லா செட் ஆகும். நெக்ஸ்ட்டு கிருஷ்ணா வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு மயில் இறகு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு ஃப்ளவர் வேஸ் வச்சுருக்கேன்.
இந்த மட்டும் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்குறது. இது எல்லாத்தையுமே வந்து மெயின் டோருக்கு பக்கத்தில் நான் வச்சுருக்கேன். லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். புத்தாக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபெய்ரி லைட் வச்சு சுற்றிட்டு வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்துலேயே டிவி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அது மேலே வந்து 2 யானை வச்சுட்டு அங்கேயும் ஃபெய்ரி லைட் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஹேங் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ப்ளவுஸில் நாட்டில் தொங்க விடுறதுக்காக டெய்லர் வச்சு கொடுத்தாரு. கண்டிப்பாக இது எனக்கு செட் ஆகாது, ரொம்ப குத்துற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அதை எடுத்துகிட்டு நான் லேட்கன் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து இங்கே ஷோ பீஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிவி ஸ்டாண்டு மேலே நான் வந்து ரொம்ப மினிமமாக தான் திங்ஸ் வச்சுருக்கேன். கம்மியாக இருந்துச்சுன்னா தான் நம்ம டெய்லியுமே க்ளீன் பண்ணும்போது ஒன் டைம் அப்படியே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி விட்டுறேன். டஸ்டிங் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்ப வேலை அதிகமாக சேராமல் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு டிஐஒய் தான். ஒரு வுட் போர்டில் ஹோல் பண்ணிவிட்டு த்ரெட் வச்சு கோர்த்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஹேங் பண்ணியிருக்கேன். அதில் வந்து புத்தா வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட் வச்சுட்டு அதுலேயும் ஃபெய்ரி லைட் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது போல் ஃபெய்ரி லைட் வைக்கிறது இல்லைனா விளக்கேற்றி வைக்கிறது இது எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நமக்கு கொடுக்கும். அதை பார்க்கும்போது நம்மளோட மைண்ட் ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்னரில் வந்து புக் ஷெல்ஃப் வச்சுட்டு அதில் ஷோ பீசஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு டேபிள் மேலே தையல் மிஷின் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ப்ளக் பாயிண்ட் இருக்கிறதுனால எனக்கு வந்து மிஷினை வந்து இங்கே எங்கேயும் தூக்க வேண்டாம். இந்த இடம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அந்த 2 திங்ஸ் வைக்கிறதுக்கு. பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஏரியாவில் வந்து நான் பூஜை ரூம் மட்டும் வச்சுருக்கேன். அதுலேயும் கூட வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அதுவும் பார்க்கலாம். பூஜை ரூமில் வந்து எப்போதுமே வந்து பூத்தோரணம் எல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் நான் வச்சு டெக்கரேட் பண்ணுவேன். ரொம்ப நாளாக வந்து ப்ளெயினாக தான் இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுலேயுமே வந்து இந்த மாதிரி பூத்தோரணம் வச்சுருக்கேன். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து நல்ல பெரிய சைஸ்லேயே பெல் வந்து ஹேங் பண்ணியிருப்பேன் 2 சைட்லேயும். அதேமாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒன்று வச்சுருப்பேன். அது வந்து இப்போ போன வருஷம் வந்து கிறிஸ்மஸ் டைமில் வாங்கினேன். முன்னாடி சின்ன சின்ன பெல் வச்சுருப்பேன். அது வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. அதுவும் கிறிஸ்மஸ் டைமில் தான் நான் வாங்கினேன். பூஜை ரூம்னுடைய சீலிங்கில் வந்து இந்த மாதிரி லோட்டஸ் ஹேங் பண்ணியிருக்கேன். நல்ல பெரிய சைஸ் இது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பூஜை ரூமுக்கே ஒரு நல்ல ரிச் லுக்கு கொடுக்குது. இது போல் ஒரு 2-3 சேஞ்சஸ் தான் நான் வந்து பூஜை ரூமில் பண்ணினேன். அதுவே வந்து டோட்டலாக வந்து பூஜை ரூமே சேஞ்ச் பண்ணி காமிச்சிச்சு. ஃபைனலாக இப்போ வந்து என்னுடைய பூஜை ரூம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பூ தோரணம் வச்சதுக்கப்புறமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த வியூ வந்து டைனிங் ஹால்லேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வைக்கிற திங்ஸை வந்து கலர் மேட்ச் பண்ணிட்டும் அந்த திங்ஸுக்கு கரெக்டாக பிளேஸ் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி ரொம்பவுமே ஆர்கனைஸ்டாகவும் நம்மளால் வந்து திங்ஸை வந்து வச்சுருக்க முடியும். அதே போல் நம்ம வைக்கிற திங்ஸ்னுடைய கலர் காம்பினேஷன் வந்து நல்லா செட் ஆச்சு அப்படின்னா கூட வீடு வந்து நல்லா பெருசாக தெரியும். எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, சோஃபா குஷன் கவர் வந்து எனக்கு வால்க்கு மேட்சாக இருந்துச்சுன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுதான் ரீசன். மேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் டோர்லேருந்து ஹால் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மேக் ஓவர் பண்ணினதுக்கு அப்புறமே எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.